அனைவருக்கும் வணக்கம். அன்னை பயிற்சி மையம், நம்முடைய அன்னை பயிற்சி மையம் தொடர்ந்து பல்வேறு சூழல்களில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு நம்முடைய பயிற்சி மைய பயிற்சியாளர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறது. அதே போல நம்ம தொடர்ந்து பல்வேறு நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய புதிய ஸ்ட்ராட்டஜிகளை கையாண்டு நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்முடைய அதிகாலை தேர்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு இப்போ நம்ம நடப்பு செய்திகள், கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் குரூப் டிஸ்கஷன், அப்புறம் தேர்வு முறைகளில் நம்ம சில மாற்றங்கள் செஞ்சுருக்கோம். ஒரு வாரத்திற்கான மொத்த தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய புதிய பயிற்சியாளர்களும் நம்முடைய பயிற்சி மையத்தில் இணைந்து செயல்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்திக்கிறவங்கள. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். அதாவது எல்லோருக்குமே கனவு, லட்சியம், இலக்கு, அரசு பணி, எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஒரு உணர்வு பூர்வமான ஆசை. நம்ம அந்த பணியை அடைய வேண்டும் என்ற ஒரு உணர்வு எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அதற்கான பயணத்தில் நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவருமே மிகச்சிறந்த, மிகவும் ஆற்றல் வாய்ந்த, மிகவும் சக்தி வாய்ந்த நபர்கள். எல்லாருமே ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் படைத்தவர்கள். ஒரு வேலையை கொடுத்தா இதை சிறப்பாக செய்யுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். அந்த அளவிற்கு உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒளிந்திருக்கிறது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் நிறைய நான் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நிறைய மக்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பேச முடியாதவங்க, என்னால் பேச முடியாதுன்னு சொன்னவங்க சிறப்பாக பேசியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. என்னால் இது மாதிரியெல்லாம் என்னால் செய்ய முடியாது சார்னு சொன்னவங்கெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. எப்படி முடிந்தது அப்படின்னா, ஆர்வம். எனக்கு அந்த செயலின் மீது ஆர்வமும் அக்கறையும் ஏற்படும் பொழுது என்னால் சிறப்பாக செயல்பட முடிகிறது. அந்த வகையில நான் ரொம்ப சிறப்பா அந்த விஷயத்தை நான் செஞ்சேன். அது மாதிரி நீங்க எடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பா பண்ண முடியும். உதாரணத்திற்கு, நீங்க இப்போ ஒரு கேள்வித்தாள் தயார் செய்றீங்க. இந்த கேள்வித்தாளினுடைய வடிவமைப்பிலே நீங்கள் செலுத்திய அக்கறையை நம்ம பார்க்க முடியும். நீங்க அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை அறிய முடியும். ஏன்னா அந்த கேள்வித்தாள்ல நீங்க அழகா அதற்கு ஒரு டிசைன் பண்ணி, அழகா மார்ஜின் போட்டு, ரொம்ப அழகா அதை கொடுத்திருக்கும் போதே அதில் நீங்கள் கொடுத்த அந்த உணர்வும் அக்கறையும் அதுல வெளிப்படும். இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கேள்விகளை தயார் செய்யும் விதம். இதற்கு அதாவது என்ன சொன்னா, அவங்கள ஒரு ட்விஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதை அவங்களுக்கு ஒரு சவாலா அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நம்ம இந்த ஃபீட்பேக் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோடைய ஃபீட்பேக், டெய்லி கொஸ்டின் பேப்பர் போடுறதோட ஃபீட்பேக் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தயார் செய்கிறாங்க. அதுக்கு அவங்க நிறைய மெனக்கிடுறாங்க, நிறைய புத்தகத்தை ரெஃபர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் படைத்தவங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6th இருந்து 10th வரைக்கும் நம்ம வெற்றிகரமாக நிறைவு செஞ்சுட்டோம். அடுத்து நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா சிலபஸ் அப்படின்னா 10 யூனிட் நம்ம படிக்க போகிறோம். 10 யூனிட். அதாவது இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம படித்த பாடப்பகுதிகள் எல்லாம் சேர்த்து சிலபஸ், டிஎன்பிஎஸ்சி கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸ்க்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட மிக சிறப்பாக முழுமையாக முழு வடிவத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் பல கூடுதல்
ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாம் நம்ம கையாள போறோம். அந்த அளவுக்கு உங்களை ஒரு முழு ஆற்றல் படைத்தவர்களாக, ஒரு நம்பிக்கை உடையவர்களாக, இன்னும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற உணர்வு பொருந்தியவர்களாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிலைக்கு நம்ம போக போறோம். இன்னும் பல்வேறு திட்டங்களை தயார் நிலையில இருக்கிறது. அதையெல்லாம் அடுத்த படிப்படியாக செயல்படுத்தப்படும். அந்த அளவிற்கு உங்களை எல்லாத்தையும் தயார்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக மாற்றுறதுக்கு நம்முடைய அன்னை பயிற்சி மையம் முயற்சி செய்ய இருக்கிறது. முயற்சி செய்யும், எப்பொழுதும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த நாள் வரை ரொம்ப அழகா நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டோம். உங்கள்கிட்ட இருக்கிற சில சின்ன சின்ன அதை குறைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, மனித இயல்புகள் அப்படின்னு சொல்லணும். அதாவது திடீர்னு நம்ம போய்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு இனம் புரியாத சோர்வு. ஏன் சோர்வு வந்துச்சு, ஏன் நம்ம அதை செய்யலை அப்படின்ற ஒரு, அதாவது உங்களுக்கே தெரியல. அதாவது நல்லா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியல, ஏன்டா இதை ஏன் நம்ம இதை செய்யாம விட்டோம், ஏன் இதை பண்ணலை. கேட்கும்போது அவங்கள்ட்ட ஏன் நான் பண்ணலை அப்படின்னு அவங்களே யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடுது. இது மனித இயல்பு. அதுக்கப்புறம் சில பேருக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நாள் படிச்சுட்டு இருக்கோம், என்னடா படிக்கிறோம் அப்படி, இது அதாவது என்ன சொல்றது, ரொம்ப லாங் டேர்மா படிச்சுக்கிட்டே இருக்கோம், இது நம்மளால முடியுமா, இது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் மனசுக்குள்ள எழுந்து. சில பேருக்கு இன்னும் என்னடா வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சா, இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு முடிவு கூட போயிடலாமா அப்படின்ற எண்ணமெல்லாம் சில பேருக்கு வருது. சில பேருக்கு ஏன்டா நம்ம இப்படி ஆயிட்டோம், நம்ம எவ்வளவு நல்லா பண்ணுவோம், ஆனா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி எவ்வளவு மோசமா இருக்கமே அப்படின்ற உணர்வெல்லாம் வெளிப்படுது. அவங்கள என்ன சொல்றது அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் தட்டி எழுப்பிட்டு இருக்கோம். நீங்க யோசிக்கிறது தவறு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ இன்னும் ஒரு கூடுதலா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு தகவலை, ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சேர்க்கும் போது அதை நீங்க ரிசீவ் பண்ணணும் இல்லையா? அதை கேட்டா தானே அந்த மாற்றம் ஏற்படும். அதை கேட்கலைன்னா அந்த மாற்றம் ஏற்படாது. இல்லை, உங்களுக்கு நான் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றேன். நான் அதாவது நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது நீங்கள் வெற்றி அடைவதற்கான சில என்ன சொல்றது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி சொல்றேன் நான். எப்படின்னா, நான் இந்த போட்டித் தேர்வுல வெற்றி பெறணும் இல்லையா? போட்டித் தேர்வுல வெற்றி பெறணும். அப்ப நான் என்னை சுற்றி ஒரு வடிவமைப்பை முதலில் நான் ஏற்படுத்த வேண்டும். என்ன வடிவமைப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது என்ன வடிவமைப்பு அப்படின்னா, எனக்கு இந்த தேர்வை பற்றி பேசக்கூடிய நண்பர்கள், தேர்விற்கான சில தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள், அது சார்ந்து என்ன அது மாதிரி பேசக்கூடிய, அது இப்போ நீங்க உதாரணத்திற்கு உங்களுடைய செல்போன் பயன்பாடுகளை கூட இதை பற்றிய தேடல்களுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அது சார்ந்த தகவல்களை திரட்டுவதற்காகவே இருக்கணும். அந்த மாதிரி நண்பர்களோட தான் நம்ம நிறைய தொடர்பு வச்சுக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சந்தேகங்கள் நிறைய எழும்பணும், அந்த சந்தேகங்களை தீர்த்து கொண்டே இருக்கணும். இன்னொன்று சொல்றேன், நீங்க கேளுங்க. ஒரு நாள் ஒரு தேர்வு எழுதி முடித்த உடனே அதில் நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை தீர்த்து கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுவதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்ல நான் நல்லா பண்ணியிருக்கேனா, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கேனா, அது எப்படி இருந்துச்சு, அந்த தான் நீங்க ரியலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா நீங்க அந்த டெஸ்டினுடைய மொத்த அந்த விஷயத்தை நீங்க உள்வாங்கிடுங்க. தெரியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த விடைகள் எல்லாம் தெரிந்து கொண்டது, எங்கிருந்து கேட்டார்கள், எப்படி கேட்டாங்க. ஸோ அந்த தேடல் மனதுக்குள்ள தினம் தினம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்வை நீங்கள் எழுதி முடித்த பொழுது உங்களுக்கு ஒரு விதமான உணர்வு, எண்ணம் வரணும். அப்படி ஒரு உணர்வு, ஐயோ எனக்கு இது தெரிந்த விடைதானே, எனக்கு தெரியவில்லையே, இவ்வளவு எளிமையான விஷயங்கள் நான் விட்டுருக்கிறேனே. இன்னொன்னு சொல்ல போனா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதோட டிராவல் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கையை, ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும். படிப்பது அப்படின்றது ஒரு பெரிய சுகமான ஒரு விஷயம் இல்லையா? அது கூட்டிட்டு போகும். நீ இது பாரு, இது இருக்கு, அது இருக்கு, அப்படி இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படின்னு தெரியலன்னு வருத்தத்தை கொடுக்காது. நான் தெரிஞ்சுக்கிட்டேனே சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப அது மாதிரி நண்பர்கள் அந்த சந்தேகத்தை தீர்க்கும் போது இருக்கு பாருங்க ஒரு சந்தோஷம், அற்புதமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அடைஞ்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த பயணங்கள்ல சோர்வு வராது, சோகம் வராது, இனம் புரியாத என்னடா வாழ்க்கை என்ற உணர்வு வராது.
மாறாக நம்பிக்கை வரும். நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக என்னால் வெற்றி பெற முடியும். மகிழ்ச்சியோட எதிர்கொள்ளணும். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோட அந்த விஷயங்களை நம்ம எதிர்கொண்டு பயணிக்க பழகணும். இவ்வளவு அழகான விஷயங்கள். அப்போ இந்த சுற்றம் அப்படின்றது, அந்த சுற்றுப்புறத்தை நாம மிகச் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது சார்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தகவல்களை சேகரிக்கணும். நல்ல நல்ல விஷயங்களை கேப்சர் பண்ணணும். கிடைக்கின்ற வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும். பல பேர் பண்ற தவறு என்னன்னா, நமக்கு கிடைத்த அருகாமையில் கிடைத்த வாய்ப்புகளை நம்ம நிறைய என்ன செய்யறோம் அப்படின்னா மிஸ் பண்றோம். நான் அடிக்கடி சொல்றேன், இந்த நாள் போனா மீண்டும் வராதுன்னு சொல்றோம். ஆனா ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், இன்னைக்கு போச்சுன்னா வராதுங்க, இந்த நாள் கிடைக்காதுன்னு சொல்றோம். ஆனா உண்மையை யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டம் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கடக்கும் பொழுது யோசிக்க வேண்டும், இந்த ஒரு நாளை நான் கடந்து விட்டேனே, இந்த ஒரு நாளை நான் கடந்து விட்டேன், அதை எப்படி கடந்தேன், எப்படி கடந்தேன் என் வாழ்நாளில். இந்த ஒரு நாள் எனக்கு மீண்டும் வராதே, இந்த ஒரு நாளை நான் எப்படி கடந்தேன். அற்புதமான நாள் அல்லவா, நான் எப்படியெல்லாம் இதை படித்து நான் இந்த நாளை வீணாக்காமல் எப்படி எல்லாம் இதை பயனுள்ள நாளாக நான் மாற்றி இருக்கின்றேன். நீங்க இந்த போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும்னா, நம்முடைய அன்னை பயிற்சி மையம் அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. நல்ல சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்க பயன்படுத்த தவறுனா, எனக்கு தெரிஞ்சு இது நான் பெருமைக்காக சொல்லப்படலை, நீங்கள் அன்னை பயிற்சி மையத்தில் படித்து அதை பயன்படுத்தி கொள்ளாமல் அதுல இருந்து நீங்க வெற்றி பெறல அப்படின்னு சொன்னால், நீங்க எங்க இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பிறகு இன்னொன்னு, ஏன்னா இந்த மற்றவர்களுக்கு நமக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிவுபூர்வமானவராக, உங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய அந்த நாலேஜை பிரசன்ட் பண்ணக்கூடிய, அதாவது நீங்களே கற்றுக்கொண்டு நீங்களே அதை தயார். ஏன்னா என்னுடைய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க படிக்கும் போது, நீங்கள் தயார் செய்யும் போதுதான் நீங்க மிகச்சிறந்த ஒரு அறிவை பெற முடியும். அந்த அறிவை பெறணும் என்றால் உனக்கு சுய அனுபவம் ஏற்பட வேண்டும். என்னதான் நம்ம பிறர் சொல்லிக் கொடுத்தாலும் கூட அவங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். இதை செய்யுங்க, அதை இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதை அழகா திட்டமிடும். இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நேர மேலாண்மை. நேர மேலாண்மை என்பது மிக அவசியமான, ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ரொம்ப அவசியம். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயம் செய்தே தீர வேண்டும். ஒரு நாள் தவறலாம், ஒவ்வொரு நாளும் தவறக்கூடாது. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக முடிக்க பழக வேண்டும், கண்டிப்பாக பழக வேண்டும். அப்பொழுதுதான் மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் அத்தனை பேரும் சொன்ன செய்தியும் கூட அதுவே. நேரத்தை சரியாக திட்டமிட்டிருக்கிறாங்க. நிறைய ஜெயிச்சவங்கலாம் தூக்கத்தை குறைத்திருக்கிறார்கள், உழைப்பை அதிகப்படுத்திருக்கிறார்கள். தூக்கத்தை குறைத்திருக்கிறார்கள், உழைப்பை அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் உலகத்தின் அளவிற்கு புகழ் பெற்று ஓங்கி விளங்கியிருக்கிறார். நீங்கள்லாம் ரொம்ப அற்புதமானவர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல அறிவு மிக்கவர்கள், நல்ல ஆற்றல் மிக்கவர்கள். உங்களுடைய அறிவும் ஆற்றலும் வீணாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன். நண்பர்களே, பயிற்சியாளர்களே, சோர்வுகள் இருந்தால் இன்று தூக்கி எறிந்து விடுங்கள். சோம்பேறித்தனம் இருந்தால் அதை மூட்டை கட்டி வைத்து விடுங்கள். அவநம்பிக்கை இருந்தால் அதை அவுத்து வெளியே தள்ளி விடுங்கள். தீய எண்ணங்கள் இருந்தால் தீயில் போட்டு எரித்து விடுங்கள். நல்ல எண்ணங்களுடைய மனிதர்களோடு பழகுங்கள், நல்ல எண்ணங்களோட மனிதர்களோடு பேசுங்கள். அப்பொழுதுதான் நல்ல ஆற்றலும் அறிவும் பெறும். நீங்க எந்த நட்பு வட்டத்தோடு இருக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். உங்களுடைய நட்பு வட்டம் மிக முக்கியமானது. இந்த புத்தகத்தோடு நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், அந்த புத்தகம் மாதிரி நீங்களும் ஒரு நடமாடும் புத்தகமாக மாறிவிடுகிறீர்கள். அதனால் நமக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாய்ப்பை, அழகான வாய்ப்பை அன்னை பயிற்சி மையம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அக்கறையோடு அன்போடு வழங்கி கொண்டிருக்கிறது. அதை நல்ல முறையிலே நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு
இது மாதிரியான வாய்ப்பு இல்லைங்க. நிறைய பேருக்கு வீடே இல்லைங்க, வீடே இல்லை. நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா புத்தகம் வாங்க கூட காசு இல்லை. நிறைய பேருக்கு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லை. அந்த சூழ்நிலையிலையும் தன்னை தயார்படுத்தி கொண்டு தன்னை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள் இருந்த வைராக்கியமும் தியாகமும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? யோசிச்சு நமக்கு இத்தனை வாய்ப்புகளும் வசதிகளும் வழிகாட்டுவதற்கு ஆள் இருக்கிறார்கள். நீங்கள் தேடிய மாத்திரத்தில் தகவல்கள் கொட்டி கிடக்கிறது. என்ன தகவல் வேண்டுமோ அத்தனையும் கண் முன்னால் வந்து நிற்கிறது. ஒரு தகவல் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, தட்டினால் வந்து கொட்டுகிறது. இதோ பிடித்துக் கொள் என்று. அத்தனை தகவல்களும் அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை வசதிகளும் இருந்தும் நாம் வெற்றி பெறவில்லை என்றால் நாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை யோசித்தீர்களா நண்பர்களே? இத்தனை வாய்ப்புகளும் வசதிகளும் உங்கள் கண்முன்னே இருக்கிறது. அதோடு அன்னை பயிற்சி மையமும் உங்களோடு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அற்புதமான ஆசிரியர்களையும் கொண்டு உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல திட்டங்களையும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்க தயாராக இருக்கின்றோம். தயவு செய்து நான் சொல்கின்றேன், அத்தனையும், அதாவது சோகம், சோம்பேறித்தனம், அவநம்பிக்கை, தீய எண்ணங்கள் அத்தனையும் தூக்கி எறிந்து விடுங்கள். இன்று முதல் ஒரு புதிதாய் பிறந்தோம் என்பதை போல புத்தம் புது உற்சாகத்தோடு நான் ஜெயிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவள் என்று சொல்லி உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கை வரவழைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் சொல்லுங்கள், நான் ஜெயிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவள் என்று சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், நான் நல்ல ஆற்றல் படைத்தவர், நான் நிச்சயமாக இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்க வைப்பதற்காகவே நான் பிறந்துள்ளேன் என்று உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை ஊட்டிக் கொள்ளுங்கள். தினம் தினம் நம்பிக்கை ஊட்டுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். ஆக மொத்தத்தில் இந்த சோம்பேறித்தனம் தினம் தினம் ஒரு திட்டத்துடன், ஒரு ஒழுங்குடன், ஒரு கட்டுப்பாட்டுடன் நம்முடைய திட்டத்திற்குள் இணைந்து செயல்படுங்கள். நீங்கள் ஒரு திட்டத்தை விட்டு விலகுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தவறு செய்ய திட்டமிடுகிறீர்கள் என்பது அர்த்தம். ஒரு திட்டத்தை விட்டு விலகுகிறீர்கள் என்று சொன்னால் தவறு செய்ய திட்டமிடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு நல்ல மனிதர்களோடு நீங்கள் விலகுகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு கெட்ட மனிதரோடு தொடர்பு ஏற்படுத்தி விட்டீர்கள் என்பது அர்த்தம். ஏனென்றால் அப்பொழுதுதான், அதான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ட்ராக்ல இருந்து நம்ம மாறுறோம்னு சொன்னா எங்கேயோ தப்பா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல சக்திகளோடு, நல்ல நட்புகளோடு, நல்ல உறவுகளோடு இந்த அற்புதமான இந்த சூழல்ல வருகின்ற போட்டித் தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னா உழைப்பும் தியாகமும் நம்மிடம் இருக்க வேண்டும். அதை தாண்டி நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும். வார்த்தைகளில் அல்ல, உணர்வுகளில், வார்த்தைகள் அல்ல உணர்வுகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஜெயிப்பீர்கள். இங்கு யாவரும் முட்டாள்கள் அல்ல, அனைவரும் அறிவாளிகள், அனைவரும் ஆற்றல் மிக்கவர்கள், அனைவரும் பேராற்றல் பொருந்தியவர்கள், அனைவருக்குள்ளும் ஒரு தீராத நம்பிக்கையும் ஒரு வேகமும் ஒரு ஆற்றல் அறிவும் அத்தனையும் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நீங்கள் உங்களுடைய வெற்றியை நோக்கி நானும் நம்முடைய ஆசிரியர்களும் காத்திருக்கிறார்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த அழகிய நிகழ்வில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.